அம்மா வீட்டில் எவ்வளோ வேலை இருந்துச்சு. எப்பா எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. சரி கயல் விட்டு அனுப்பலாம். பவித்ரா கயல் இருக்காளா? இருக்காங்கக்கா, இருங்க நான் கூப்பிடுறேன். அண்ணி அண்ணி வாங்க அண்ணி, ரோஸுடைய அம்மா வந்திருக்காங்க. அட என்னக்கா, பசங்க கோழி வாங்கலான்னு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? இல்லைம்மா, தேஜா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கம்மா. அக்கா நாங்கள் கோழி வாங்கிட்டோம், ஆனால் கோழி எங்கே வளர்க்குறதுனே தெரியலையேங்க்கா. பவித்ரா, நம்ம இங்கே ரோஸுடைய வீட்டாண்ட வளர்த்துக்கலாம். சரியா? நம்ம வீட்டாண்ட இடமே இல்லை, அதனால நம்ம இங்கே வளர்த்துக்கலாம். சரி, இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த இடமும் ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது, இங்கே வளர்த்துக்கோங்க. வந்தாச்சு, எப்படியோ வீட்டுக்கு சீக்கிரமா போத்தேஜா. சரி சரி இரு, நான் போறேன். இப்ப நானும் வந்துடுறேன், இருப்பா. அட என்ன, கோழி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கோழி. சரி ரோஜா, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பிடிச்சிட்டு இரு கோழியை, நான் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுறேன். அத்தை அத்தை, இங்க பாருங்க, நான் நிறைய முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி, அப்ப நம்ம இன்னைக்கு நைட்டு கிரேவி பண்ணிடலாம், முட்டை கிரேவி. என்னது முட்டை கிரேவியா? எங்க எங்க இருக்கு முட்டை கிரேவி? எங்க வீட்டுல தான் ராஜு முட்டை கிரேவி. நான் உங்க வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பட்டுமா? சரி சரி, மறக்காம கொடுத்துரு. ஓகே. அட என்ன கோழி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப அழகா இருக்குப்பா. ஓகே, இது கரெக்டா இருக்கும் கோழி உக்காரத்துக்கு. இங்கே வச்சிட வேண்டியதுதான். இந்த வைக்கோலையும் இங்கே வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜாவும் ரோஷினியும் மட்டும் வந்துட்டாங்கன்னா போதும், கோழியை இங்கே எடுத்துட்டு வந்து விட்டுடலாம். எப்போ இந்த கோழியை வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி இந்தா பவித்ரா, சீக்கிரமா கவினை கூட்டிட்டு போய் தூங்க வச்சுடு. சரி சரி சல்லுக்குட்டி, நம்ம உள்ள போய் தூங்கலாமா? அழுதிங்களா? சரி சரி வாங்க போலாம். சரி பூஜா, இங்க வந்து இந்த கோழிங்க எல்லாத்தையும் விட்டுருமா. சரிங்கக்கா, இந்த கோழி எல்லாத்தையும் நான் இங்கே எடுத்துட்டு வந்து விட்டுறேன். போங்க பார்க்கலாம். வெயிட் பண்ணீங்க, நீங்களும் போங்க போங்க போங்க. ரோஜா, உன்னுடைய கோழியும் விட்டுரு, அதுவும் ஒன்னா போயிடும்ல. சரிப்பா, நீயும் போ பார்க்கலாம். அந்த சேவல் மட்டும் எங்கேயே போயிடுச்சு. பாருங்களா, அந்த சேவல் எங்கேயே போயிடுச்சு. சேவலே வந்து இங்க வா பார்க்கலாம், இங்க வா இங்க வா. எதுவும் பயப்படாதீங்க, அது எங்கேயும் போயிடாது. எப்பவுமே சேவல் அந்த மாதிரி தான் கூரை மேல போய் உட்காந்துக்கும். திரும்பவும் இந்த கோழி எப்பாத்த முட்டை போடும்? எனக்கு தெரியலையே. சரி நான் அன்னைக்கிட்ட கேட்கறேன். அது வந்து நாளைக்கு காலையில் தான் பூஜா போடும் முட்டை, அதான் இன்னைக்கு போட்டுருச்சுல்ல. சரி, இந்த அரிசி எடுத்துட்டு போய் அந்த கோழிக்கு வைக்கிறீங்களா? சரி சரி, நாங்க தான் ஏற்கனவே கோழிக்கு அரிசி போட்டிருக்கோமே. என்னது, கோழிக்கு அரிசி போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்க இன்னைக்கு அந்த கோழி பண்ணையில ஜாலியா அரிசி போடணும் தெரியுமா? நீ தான் மிஸ் பண்ணிட்ட. சரி வா ரோஜா, அரிசி எடுத்து போடலாம். இன்னும் நல்லா போடு, கோழி நல்லா சாப்பிட்டுட்டோம். சரியா? சரி சரி, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். சரி போங்க போங்க, உங்களுக்கான அரிசி போட்டாச்சு இல்ல, போய் சாப்பிடுங்க, போங்க பார்க்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சேவல் தான் இறங்கி வந்து சாப்பிடுதே. பாருங்களேன், நல்லா சாப்பிடுதுல. இப்ப பாரு, எல்லா கோழியுமே வந்து சாப்பிட போகுது. அதுக்குள்ளேயே எல்லா கோழியும் வந்து சாப்பிடுச்சிங்களா? சரி, நைட் ஆயிடுச்சு, நானும் போறேன் வீட்டுக்கு. சரி வாங்க பசங்களா, ரொம்ப நைட் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி பாய் பாய் கோழிங்களா, காலைல பார்க்கலாம். சரி பூஜா, அங்கிருந்து வரும்போது கொஞ்சம் அரிசி கப் எடுத்துட்டு வந்துரு பூஜா. சரிங்க அண்ணி. சரி, இந்த அரிசி காப்பையும் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ரொம்ப நைட் ஆயிடுச்சு, தூக்கமா வருது, சீக்கிரமா போய் தூங்கணும் வேற. ஐயோ, சைக்கிள் இங்கே மறந்துட்டேன் பாரு. சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படிதான் நல்லா தள்ளிட்டு போகணும். அடே என்ன, ஏதோ கடமுடன் சவுண்ட் கேக்குது. எதுவும் இருக்காது, போகலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா போய் பார்க்கலாம்
கோழி முட்டை போட்டிருக்குமா போட்டிருக்காதான்னு தெரியலையே. காலங்காட்டில் காஃபி கூட குடிக்காம எழுந்து போறாங்க. சரி ரோஷினி, நீ என்ன நினைக்கிற? கோழி முட்டை போட்டிருக்குமா போட்டிருக்காதா? எனக்கு தெரியலையே. அட என்ன பூஜா, உன் காதுல அந்த கம்பல் எங்க போச்சு? ஐயோ ஆமா, என் காதுல அந்த கம்பல் காணவே, எங்க போச்சுனே தெரியலையே. ஐயோ, தங்க கம்பல் வேற எங்க போய் விழுந்துச்சுனே தெரியலையே. சரி பூஜா, நீ அழுவாத. நம்ம பெட்ரூம்ல தான் எங்கேயாவது விழுந்திருக்கோம், நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அட என்ன, கோழி முட்டை போட்டுடுச்சா? அட நிறைய முட்டை போட்டிருக்கு. ஆமா அத்தை, பாருங்களேன் எவ்வளோ முட்டை போட்டிருக்கல்ல. இதே மாதிரி நமக்கு டெய்லி நிறைய முட்டை கிடைக்கும். என்னப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? கோழி முட்டை போட்டுச்சா? அடே எப்பாடியோ, என்ன இவ்வளோ முட்டை போட்டிருக்க கோழி, சூப்பர். ஆமா ஆமா, நிறைய முட்டை போட்டிருக்கல ரோஷம்மா. ஆமாங்க. சரி சரி வாங்க, இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணலாம். சரி வா தேஜா, எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாம். இரு, நான் உன்னோட முட்டையை எடுத்துக்கிறேன், இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. இந்த கூடைக்குள்ளே போட்டுடலாம். எப்பா, நமக்கு ஒரே நாள்ல இவ்வளோ முட்டை கிடைச்சிருக்கு, ரொம்ப சூப்பர். சரி ரோசம்மா, ராஜு, உங்களுக்கு வேண்டிய முட்டைங்க எடுத்துக்கோங்க. சரியா, நீங்க எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. சரிங்க ஆண்டி, நான் எனக்கு ஒரு 2 முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இந்த 3 முட்டை மட்டும் எடுத்துக்கிறேம்மா கையல். நான் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன். அடே என்ன, இந்த 2 கோழி மட்டும் தான் முட்டை போட்டுச்சு. அந்த கோல்டன் கலர் கோழி முட்டையே போடலையே. சரி, கொஞ்சம் அரிசி போடுவோம், அப்பனாவது பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. எல்லா கோழியுமே வந்து சாப்பிடுது, இந்த கோழிக்கு மட்டும் என்னாச்சுனே தெரியலையே. இருங்க சித்தி, நான் அந்த பக்கமா போய் அதை தட்டி விடுறேன். ஏய் ஷூ ஷூ, அப்படிக்கா போய் சாப்பிடு போ போ போ. அத்தை பாருங்க. ஐயோ, என்னப்பா இது கோல்டு கலர்ல முட்டை போட்டிருக்கு. ஐயோ, இது என்ன முட்டைன்னே தெரியலையே. தேஜா, இது ஒரு தங்க முட்டை தேஜா, பார்த்தாலே தெரியல. என்னது, தங்க முட்டையா? ஆமா, பார்க்கறதுக்கே அப்படி மினுக்குதே. இது உண்மையிலே தங்க முட்டை தான் போலயே. எப்பா, நம்ம இப்ப பணக்காராக போறோம். ரோசடி அம்மா பாருங்கம்மா, இந்த கோழி தங்க முட்டை போட்டிருக்கான். என்னம்மா சொல்றீங்க? அட ஆமா, தங்க மாதிரியே மினுக்குதே. இது உண்மையாலே தங்க முட்டை தானா? ஐ ஜாலி, இப்ப நம்ம பணக்காராக போறோம். ஜாலி ஜாலி, பணக்காராக போறோம். அண்ணி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? எனக்கு என்னமோ யாரோ ஏமாத்துறாங்களோன்னு நினைக்கிறேன். சரி பூஜா, நீ டெஸ்ட் பண்ணி பாரு. சரிங்க அண்ணி, இதோ இந்த முட்டையை நம்ம உடைச்சி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. இது பார்க்கறதுக்கு தங்க முட்டை மாதிரி தான் இருக்கு, உடைச்சி பார்க்கலாம். அடே என்ன, இதுல இருந்து ஒரு தங்க தூளாம் கொட்டுது. இது உண்மையாலே தங்க முட்டை தானா? ஐயோ, இது எல்லாமே தங்க தூளுங்க தான். இது உண்மையான தங்க முட்டை தான். அந்த கோழி உண்மையிலே தங்க முட்டை தான் போட்டிருக்கு. ரோஷினி அம்மா பாருங்க, இந்த கோழி உண்மையிலே தங்க முட்டை போடுது. அப்போலாம் இந்த கோழியை நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாமா? இல்லை கையல், இது வீட்டுக்குள்ளே வச்சுனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதனால எல்லா கோழிங்களோட இங்கே வச்சுட்டு, சரியா? அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஓ, தங்க முட்டை போடுற கோழியா? நான் பார்த்துக்கிறேன் மிச்சது எல்லாமே. சரி ரோஷினி, பூஜா, சீக்கிரமா இந்த முட்டை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. சரிங்க அக்கா. ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டேன். ரோஜா தேஜா, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. சரி, ஆனா ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க.